ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशाततेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। विदरसि दिक्सुरनेदिकपति कामनीयम् दशमुखमौलिबलिं रमणीयं, दशमुखमौलिबलिं रमणीयं। केशवतीर्था रामशरीरा, केशवतीर्था रामशरीरा। जय जगदीश हरे, जय जगदीश हरे, जय जगदीश हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஓரொரு நாளும் பக்தர்களுடைய சங்கத்தில் நாம ஜபம் பண்ணுறது நாம் செஞ்ச பாக்கியம். இந்த உலகத்திலேயே மிக சிறந்த பாக்கியசாலி யார் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயர்கிட்ட கேட்குறார். சைத்தன்ய மகாபிரபு ராமானந்தராயர்கிட்ட நிறைய கேள்வி கேட்பார். அதெல்லாம் சைத்தன்ய சரிதாமிரதம் மத்தியிலேங்கிற அந்த சாஸ்திரத்தில் கிரந்தத்தில் இருக்கு, சைத்தன்ய சரிதாமிரதத்தில். அப்போ மகாபிரபு கேட்குறாரு, இந்த உலகத்திலேயே ரொம்ப பாக்கியசாலி யாரு? அதுக்கு ராமானந்தராயர் மிக அழகாக பதில் உரைக்கிறார். யார் ஒருத்தர் பக்தர் சங்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த பாக்கியசாலி. அடுத்த கேள்வி கேட்கிறார், இந்த உலகத்திலேயே மிக சிறந்த துரதிருஷ்டசாலி யாரு? அப்ப ராமானந்தராயர் சொல்றார், யாரெல்லாம் பக்தர் சங்கத்தை விட்டு விலகி இருக்காங்களோ, பக்தர் சங்கத்தை விட்டு விலகி இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி. அப்ப நம்ம அதிர்ஷ்டசாலி ஆகணுமே தவிர துரதிருஷ்டசாலியா இருக்கக்கூடாது. அதனால பாருங்க, நமக்கு பிரபுபாதருடைய கருணையால நல்ல பக்தர்கள் சங்கம், நாம ஜபிக்கிறது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பது எல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு பிரபுபாதர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கு நாம ஜபத்துக்கு வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சரி, இன்னும் 2 தினங்கள்ல ஸ்ரீ ராமநவமி, பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரருடைய ஆவிர்பாவம், ஸ்ரீ ராமநவமி மகோத்சவுக்கு ஜெய். இந்த 2 நாள்ல ராமநவமி இருக்கு. அப்போ ரொம்ப அழகான லீலை ராமாயணம். ராமாயணத்தை நம்மளால 10-15 நிமிஷத்துலாம் பேச முடியாது, அது எல்லையற்றது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ராமாயணத்துல நம்ம வாழ்க்கைக்கு சம்பந்தமான சில பெயர்கள், பக்தர்களுடைய பெயர்கள். இந்த பக்தருடைய பெயர்கள்லாம் பக்தர்கள் மட்டும் இல்லை, ராமாயணத்தில் இருக்கிற எல்லாருடைய பேரும் நம்ம உடல் அங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுடைய பெயரெல்லாம் இருக்கு இல்லையா, அது நம்ம உடல் அங்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சுக்ரீவன், சூர்பனகா, கும்பகர்ணா. ஸோ இந்த பேருடைய விளக்கம் என்ன? சுக்ரீவன் அப்படின்னு சொன்னா அழகான கழுத்தை உடையவர். சூர்பனகானா நீண்ட நகங்களை வைத்து கொண்டிருப்பவள். கும்பகர்ணானா பெரிய காதை வைத்திருப்பவன். கர்ணா அப்படின்னா காது, நகானா நகம், கிரீவான கழுத்து. சுக்ரீவன்னா அழகான கழுத்து, சூர்பனகான நீளமான நகம், நகத்தையே வைத்து கொண்டிருப்பாள், அந்த நகத்தை வெட்ட மாட்டா. சரி, அடுத்தது கும்பகர்ணா. அவன் காது ரொம்ப பெருசா இருக்கும். பெருசா இருக்குன்னா தோற்றத்துல பெருசா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அவன் ஏன் காது ரொம்ப பெருசா இருந்தது, அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்ரீவன், நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சுக்ரீவன்னா அழகான கழுத்து இருக்கும்னு. வானரத்துக்கு என்ன அழகான கழுத்துன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, இப்ப அடுத்த ஒரு கேள்வி. ஏன் இது லக்ஷ்மணன் கேட்கிறார்,
லக்ஷ்மணன் ராமர்கிட்ட கேட்கிறாரு, பிரபு நீங்க ஏன் வந்து சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? சுக்ரீவனை காட்டிலும் பன்மடங்கு சக்தி படைத்தவன் வாலி. அதனால நீங்க சீதையை கண்டுபிடிப்பதற்காக, சீதையை மீட்டு வர்றதுக்காக வாலியை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. வாலி வந்து சுக்ரீவனை காட்டிலும் அதீத பலம் படைத்தவன். தனி ஒருவனாக சென்று, வாலி ஒருவனே தனி ஒருவனாக சென்று ராவணனை வதம் செய்ய முடியும். அது ஏற்கனவே ஒரு தடவை நடந்தது. ஒரு நாள் ராவணன் வந்து அப்படி ஆகாச மார்க்கமா போறார் புஷ்ப விமானத்துல. அப்ப வாலியை பார்த்த உடனே வாலியோட பலம் அறிந்து அந்த வாலியோட சண்டை போட போனார். வாலி என்ன பண்ணாரு? சந்தியாவந்தனம் பண்றதுக்காக வந்து ஆஜமனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த ராவணன் வந்து சண்டை போட வந்த உடனே அவனை பிடிச்சி ஹக்குல வச்சு அமுத்திட்டார். தசகிரீவன் 10 தலை ராவணன், அதீத ஆற்றல படுத்த ராட்சசன், அவனை வந்து பிடிச்சி தன் ஹக்கில் அமுத்திட்டு 4 திசையிலையும் போய் சந்தியாவந்தனம் பண்ணார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 புனித தீர்த்தங்கள்ல போய் சந்தியாவந்தனம் பண்ணார். ராவனால தன்னை விடுவிச்சுக்கவே முடியல. அப்ப ராவணன் புரிஞ்சுக்கிட்டாரு, வாலியோடு சண்டை போடுறதோட நட்பு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பொதுவா அசுரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை விட பலசாலி யாரா பார்த்துட்டா அவன்கிட்ட பல பரீட்சை பண்றதோட அவனை நட்பு வச்சுக்கிட்டா நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு அதுதான் வந்து வாலி, ராவணன். இப்ப ராவணன் என்ன பண்ணாரு? வாலியோடு நட்பு வச்சுக்கிட்டார். இப்போ லக்ஷ்மணோட கேள்வி என்னன்னா, நீங்க ஏன் வந்து வாலியை தேர்ந்தெடுக்கல? ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? ஓ பிரபு, வாலி வந்து பன்மடங்கு சக்தி படைத்தவன். சுக்ரீவன்ட்ட ஒன்றும் கிடையாது, அவன்கிட்ட ராஜ்யமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாலி வந்து கிஷ்கிந்தாவுடைய மன்னன், கிஷ்கிந்தாவுடைய அரசன், அதீத சக்தி படைத்தவன். அவன் ஒருவனே போதும் ராவணனை வெல்வதற்கு. அப்புறம் எதுக்கு நீங்க சுக்ரீவனோடு சங்கம் வச்சுக்கிட்டீங்க? சுக்ரீவனோடு ஏன் நட்பு வச்சுக்கிட்டீங்க? ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு வந்து பிரபு ஸ்ரீராமர் மிக அழகாக பதில் உரைக்கிறார். லக்ஷ்மணா, சுக்ரீவனுடைய கழுத்து, சுக்ரீவா அப்படி சொன்னா ரொம்ப அழகான கழுத்து. அது ஏன் அழகான கழுத்து என்றால், சுக்ரீவனுக்கு அகந்தையே கிடையாது, கர்வம் கிடையாது. இப்போ ராமர் வந்து சுக்ரீவன்ட்ட என்னென்ன தெய்வீகமான குணங்களை கண்டார்? ஏன் வாலியை தேர்ந்தெடுக்கவில்லை? ஏன் சுக்ரீவனை கண்டார்? சுக்ரீவன்ட்ட அப்படி என்ன தெய்வீகமான குணங்களை கண்டார்? ஒன்று, அவரிடம் பணிவு இருந்தது, அவருக்கு கர்வம் கிடையாது. சுக்ரீவனிடத்துல கர்வம் கிடையாது, பணிவு இருந்தது. ரெண்டாவது, சுக்ரீவன் என்ன நினைச்சுக்கிறாரோ எப்பவுமே, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அப்ப இறைவன் தேர்ந்தெடுப்பதற்கும், பகவான் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கும், பகவான் நம் அனுகிரகம் செய்வதற்கு, பகவானுடைய அனுகிரகம் கருணையும் யாருக்கு சுலபமா கிடைக்கும்னா, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பணிவா இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் கர்வம் இல்லாம இருக்காங்களோ, யார் ஒருத்தர் எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்குன்னு எந்த ஒரு தகுதியும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பிரபுவுடைய கருணையை பெறுவதற்கு மிக தகுதி உள்ளவங்க. யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய கருணையை பெற தகுதி உள்ளவங்க, யாரு ஸ்ரீராமருடைய கருணையை பெற தகுதி உள்ளவங்க, தன்னை பணிவாக தன்னை தாழ்த்தி கொள்பவர்கள், வீண் கர்வம் அனந்தையும் ஆணவம் இல்லாதவங்க, தன்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. இது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தன்னை எப்பவுமே தாழ்த்தி கொள்வது, பணிந்து கொள்வது, தாழ்த்தி கொள்வது. இதை வந்து ராமர் சுக்ரீவன்ட்ட பார்த்தார். மாறாக வாலி இடத்திலேயோ கர்வம், தான் அனைத்தையும் சாதித்து விடுவேன், தன்னை விட சக்தி படைத்தவன் யாரும் கிடையாது என்ற கர்வம் உண்டு. அதனால ராமருக்கு யாரு தேவையில்லை? என்னால எல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ராமருக்கு தேவையில்லை. பகவானுக்கு யாரு தேவையில்லை? ஆணவம் கொண்டவர் பகவானுக்கு தேவையில்லை. என்னால் எல்லாம் பண்ண முடியும், நான் அதை சாதிச்சிருவேன், நான் இதை சாதிச்சிருவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், அந்த மாதிரி நபர்கள் வந்து ராமருக்கு தேவையில்லை. நான் ரொம்ப சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் கிடையாது, என்னை விட உயர்ந்தவன் யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க பகவானுக்கு தேவையில்லை. மாறாக தன்னை தாழ்த்தி கொள்பவர், பணிந்து கொள்பவர், தன்னால் ஒன்றும் இயலாது என்று நினைப்பவர் தான் பகவானுக்கு வேணும். அதனாலதான் அவர் வாலியை புறக்கணித்து சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார். சரி, அதுக்கப்புறம் பாருங்க, சுக்ரீவனுக்கு வாலிக்கு இன்னொரு வித்தியாசத்தை பகவான் என்ன பார்க்கிறாருன்னு சொன்னா, இந்த வாலி இருக்காரு இல்லையா, அப்போ லக்ஷ்மணன் கேட்டார் இல்லையா, வாலியே போதும் ராவணனை கொல்றதுக்கு, ஆனா ஏன் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தாரு? ஒரு முறை மாயாவிங்கிற அரக்கன்,
கிஷ்கிந்தைக்கு வந்து அறைகூவல் வர்றார். ஏன்னா மாயாவிங்கிற அரக்கனுக்கு நல்லா தெரியும் வாலி வந்து அதீத பலசாலி, அவனோடு சண்டையிட்டு தன் பலத்தை நிரூபிக்கணும்னு இந்த மாயாவிங்கிற அரக்கன் கிஷ்கிந்தைக்கு வந்தான். அடே வாலி கோலே, உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார், வெளியே வா, என்னுடன் யுத்தம் செய்யவா அப்படின்னு இந்த மாயாவி வந்து அறைகூவல் விடுறாரு கிஷ்கிந்தையில வந்து. அப்ப சுக்ரீவனும் வாலியும் இருவரும் கிஷ்கிந்தை விட்டு வெளியே வந்து அந்த மாயாவியை துரத்திட்டு போறாங்க. மாயாவிக்கும் வாலிக்கும் கடும் யுத்தம் நடந்தது. அப்படி யுத்தம் செய்யும்போது சுக்ரீவனும் கூட இருக்கிறார். ஆனா அந்த வாலியும் மாயாவும் சண்டையிட்டு கொண்டு ஒரு குகைக்குள்ள போறாங்க. அப்ப என்ன பண்றாரு வாலி, சுக்ரீவா நீ உள்ள வராத, நீ வெளியவே நில்லு, நான் போய் அந்த மாயாவியை கொண்டுட்டு வந்துடுறேன். ஏன்? சுக்ரீவனையும் கூட கூட்டிட்டு போலாமே. ஏன்னா வாலிக்கு வந்து புகழ் தானே எடுத்துக்கொள்ள வேண்டும், சுக்ரீவன் கிடையாது. நானும் சுக்ரீவனும் சேர்ந்து மாயாவை கொல்லவில்லை, நான் தான் மாயாவை கொன்றேன், நான் தான் மாயாவை வென்றேன், நான் தான் செய்தேன் அப்படிங்கிற புகழ் பெயர் தனக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் வாலி. வாலிக்கு வந்து என்னன்னா, சுக்ரீவனை சேர்த்துண்டா நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணணும்னு ஆயிரும் இல்லையா? சுக்ரீவனை கூட சேர்த்துட்டா என்ன ஆகும்? அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுக்ரீவனும் வாலியும் போய் மாயாவியை கொன்னாங்க. இப்போ சுக்ரீவனை வெளியே நிப்பாட்டிட்டார், வாலி மட்டும் போய் சண்டை போட்டார். இப்ப என்ன சொன்னாங்க, வாலி தான் மாயாவியை கொன்னாரு. அப்ப இந்த குணம் வந்து பிரபுவுக்கு தேவையில்லை இல்லையா? ராவணனை கொல்வதற்கு வாலி மட்டுமே போதும். ஆனா என்ன ஆயிரும், வாலி மட்டுமே ராவணனை வதம் செய்தான் அப்படின்னு ஆயிடும். ஆனா சுக்ரீவன் என்ன பண்ணாரு, சுக்ரீவன்ட்ட என்னென்ன நல்ல குணத்தை பகவான் பார்க்கிறாரு. திரும்பவும் லக்ஷ்மணன் கேட்கிறாரு, அப்படி சுக்ரீவன்ட்ட மேலும் என்ன நல்ல குணத்தை பார்த்தீங்க? சுக்ரீவன் தன் தவறை ஏற்றுக்கொள்வார். இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டோம், நான் அப்படி செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சுக்ரீவனோட ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் தன்னிடம் உள்ள குறைகளை ஒத்துக்கொள்வார், தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வார். 2வது அவர்கிட்ட இன்னொரு குணம்னா, அவர் தேடுதலில் ரொம்ப சிறந்தவர். சுக்ரீவன் வந்து நல்ல விஷயங்களை தேடுவதில் ரொம்ப சிறந்தவர். எங்க நல்ல விஷயம் இருக்கும், எங்க நல்லது எடுத்துக்கலாம், அப்படி நல்ல விஷயங்களை தேடுவதில் சுக்ரீவன் சிறந்தவர். அவருக்கு இன்னொரு சிறப்பு என்ன பார்க்கிறார் ராமர், அவருக்கு வந்து வேகமாக ஓடக்கூடியவர். எதிலிருந்து வேகமா ஓடுவாரு, கர்வம் தன்னை பிடித்துக் கொள்ளாத வகையில் தன்னை காத்துக் கொள்வார். சுக்ரீவனுடைய இன்னொரு தெய்வீகமான குணம் ராமர் என்ன பார்க்கிறாருன்னா, கர்வமே தன்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது, ஆணவம் தன்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது, அகங்காரம் தன்னை பிடித்துக் கொள்ளக்கூடாது, அதுல இருந்து வேகமா ஓடக்கூடியவர். அதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய இன்னொரு குணத்தை என்ன ராமர் பார்க்கிறாருன்னா, அவர் சீதையை தேடுறதுக்கு வானரர்களை அனுப்பிச்சார். அப்ப என்ன பண்ணாரு, அந்த தேடும் சேவையை அவங்களுக்கு கொடுத்து அவங்க புகழ் அடையட்டும். சுக்ரீவன் கூட போய் தேடல, அந்த சேவையை மற்றவர்களுக்கு கொடுத்தார். அப்போ டீம் ஒர்க்கா பண்ணார். சீதாதேவி வந்து சுக்ரீவன் மட்டும் தேடல, சுக்ரீவன் மட்டும் கண்டுபிடிச்சு கொடுக்கல, சுக்ரீவனுடைய சேனைகள் வானரங்கள் போய் தேடினாங்க, ஹனுமான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சுக்ரீவன் கிட்ட டீம் ஒர்க்க ராமர் பார்க்கிறார். சுக்ரீவன்கிட்ட கொடுத்தா அந்த சேவையினுடைய பலனை எல்லாருக்கும் கொடுப்பாரு, அவரு மட்டும் எடுத்துக்க மாட்டாரு. அதனாலதான் ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார். ஏன் ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தார்? அவர் தன்னை தகுதியற்றவனாக கருதி கொண்டார், அவர் தன் பிழைகளை ஒத்துக்கொள்கிறார். அதுக்கப்புறம் அவர் தேடுவதில், நல்ல விஷயங்களை தேடுவதில் மிக திறமை வாய்ந்தவர், அகங்காரத்தை விட்டு ஓடுவதில் மிக திறமை வாய்ந்தவர். அதுக்கப்புறம் இன்னொரு அழகான விஷயத்தை ராமர் சுக்ரீவன்ட்ட பார்க்கிறார். சுக்ரீவன் எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ரிஷ்யமுக பர்வதத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். ஏன்னா அந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ள வாலி வரமாட்டார்னு சுக்ரீவனுக்கு தெரியும். ஏன்னா வாலிக்கு அகங்காரம், கர்வம். இந்த அகங்காரம் கர்வம் உள்ள மனிதன் வந்து எப்போதும் தன் புகழே பேசிக்கிட்டு இருப்பார். எப்ப எடுத்தாலும் அந்த அகங்காரம் கர்வம் உள்ள மனிதன் தன் புகழை பேசுவார், தன் புகழை பாடுவார். ஆனா சுக்ரீவன் என்ன பண்ணாரு, ரிஷ்யமுக பர்வதத்தை தேர்ந்தெடுத்தார். ரிஷ்யமுகா அந்த வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. ரிஷ்யமுகா என்றால் ரிஷிகளிடமிருந்து கேட்பது, சாதுக்களிடமிருந்து கேட்பது, பாகவதரிடமிருந்து கேட்பது. அப்போ கேட்கிற நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த சாதுக்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் அமைதியா கேட்கறீங்க. அப்ப என்ன ஆகுது, கேட்கும் போது கர்வம் வராது, கேட்கும் போது ஆணவம் வராது, கேட்கும் போது அகந்தை இருக்காது. கேட்டு முடிச்சு வெளியே போனோடனே வந்துடும்
கேட்டு முடிச்சு வெளியில போனோடனே அதனாலதான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நித்தியம் பாகவத சேவையா, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. அதனாலதான் வந்து சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்தை தேர்ந்தெடுத்து அங்கிருந்து சாதுக்கள் இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ராமருடைய லீலைகளை பத்தி கேட்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி கேட்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சைதன்ய மகாபுடைய லீலைகளை பத்தி கேட்கிறோமோ, பகவானது பக்தர்களுடைய மகிமைகள், நாம ரூப குணாதிசயங்கள் இதை கேட்டுக்கொண்டே இருப்போமே, ஆனால் நமக்கு அகந்தையே வராது. அகந்தை நம்மளை விட்டு ஓடி போயிடும். அகந்தையும் ஆணவம், செருக்கு, அகங்காரம் இதெல்லாம் நம்மளை விட்டு நீண்ட தூரம் போயிடும், நம்மளை துரத்தின்றே வராது. எப்ப கேட்கறத நிப்பாட்டிட்டோம் உடனே பிடிச்சிக்கும். அதனால கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 24 24 24/7 24x7 7 நாளும் 24 மணி நேரமும் பகவானது நாம ரூப குணாதிசயங்கள் பக்தனது மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆணவம் அகங்காரம் நம்மை விட்டு விலகிவிடும். அதுதான் ரிஷ்யமுக பர்வம். சரி, அடுத்தது திரும்ப வந்து கேட்கிறார் ஹனுமான் சுக்ரீவன்ட்ட வந்து, ஏன் வந்து ராமர் சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? ராமா, சரி ஓகே, எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் கூட, ஏன் நீங்க சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தீங்க? அப்ப ராமர் சொல்றாரு, 3 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒருத்தங்க வந்து பௌதீகவாதிங்க, இன்னொருத்த வந்து சாதகர்கள், அதுக்கப்புறம் சித்தர்கள். சித்தர்கள் வந்து ஏற்கனவே பக்குவமானவங்க, அதனால ராமர் அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது ஆன்மீகத்துல பக்குவமானவங்க, உன்னதமான சாதுக்கள், அவங்க இப்ப பகவானுக்கு தேவையில்லைன்னா ஆல்ரெடி அவங்க பக்குவமானவங்க, பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சாதகர்களும் பக்தியில பக்குவம் அடைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பௌதிகவாதி தான் வேணும், ஏன்னா அவங்க தான் பகவானை மறந்து இருக்காங்க. அதனால இந்த பௌதிகவாதிகளை தேர்ந்தெடுத்து அவங்கள பக்குவப்படுத்த வேண்டிதான் பகவானுடைய முக்கியமான பார்வையா இருக்கு. அப்ப சுக்ரீவனுக்கு வந்து அவர் வந்து பௌதிகத்தில் இருந்தார். என்ன பௌதிகத்தில் இருந்தாரு? என் மனைவியை வாலி பறித்து விட்டான், என் ராஜ்யம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. இப்போ சுக்ரீவனுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால ஒண்ணுமே இல்லாதவங்க ரொம்ப சுலபமா பகவானுடைய கருணையை பெற்றுடலாம். ஒண்ணுமே இல்லாதவங்க, எனக்கு வீடு கிடையாது, நிலம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்ல, துவாம் அகிஞ்சன கோச்சரா, ஒண்ணுமே இல்லாதவங்க ரொம்ப சுலபமா பகவான் அணுகிடலாம். அதனால நம்ம வந்து சுக்ரீவனுடைய வழியை பின்பற்றணும். சுக்ரீவனுடைய அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்? இப்ப நம்ம ஞாபகப்படுத்திக்கணும், இதெல்லாம் எனக்கு கர்வம் இருக்கக்கூடாது, என் தலை எப்பொழுதும் குனிந்தே இருக்க வேண்டும். யாரு தலை நிமிர்ந்து இருக்கும்? ஆணவத்தில் இருக்கிற பாரு இப்படி இருப்பாங்க. ஆணவத்தில் இருக்கிற எப்படி நடப்பாங்க? இப்படி நடப்பாங்க. அவங்க தலை நிமிர்ந்து இருக்கும், மார்பு உயர்ந்திருக்கும். ஆணவத்தில் இருக்கிறவங்க தலை நிமிர்ந்து இருக்கும், பணிவா இருக்கிறவங்க தலை குனிந்து இருக்கும். ஹரே கிருஷ்ணா. அதனாலதான் நம்ம பக்தர்கள் முன்னாடி வந்தோடனே பணிந்து நமஸ்காரம் செய்யணும். தண்டவத் பிரணாம், ஒரு தண்டம் தரையில் விழுகிற மாதிரி. அப்போ யாரிடம் பணிவு இருக்கிறதோ பாருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு ரொம்ப அழகா ராமாயணத்துல, இந்த ஆணவம் எப்ப வருது? ஆணவம் செருக்கு பிறக்கும் போது கிடையாது. பிறக்கும் போது யாருக்கா கர்வத்தோட பிறக்கிறோமா? கிடையாது. பிறக்கும் போது கர்வம் கிடையாது, இறக்கும் போதும் கர்வம் கிடையாது. ஆனா இந்த பிறப்புக்கு இறப்புக்கு நடுவுல தான் கர்வம் இருக்கு, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல. அப்ப லக்ஷ்மணன் கேட்டாராம் ராமர்கிட்ட, பிரபு நீங்க சிவதனுசை உடைச்சீங்க, சரி ஏன் நடுவுல உடைச்சீங்கன்னு கேட்டார். நீங்க சிவதனுசை உடைச்சீங்க, அது ஏதாவது கார்னர்ல உடைச்சிருக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் பீஸ் பீஸா உடைச்சிருக்கலாம், அது ஏன் நடுவுல உடைச்சீங்க? அப்ப ராமர் ரொம்ப அழகா சொல்றாரா, லக்ஷ்மணா இந்த சிவதனுசில் 3 பாகம் இருக்கிறது, மேல் பாகம், கீழ்பாகம், மத்திய பாகம். இது எப்படின்னா, பிறக்கும் போது ஒருத்தனுக்கு கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது, இறக்கும் போதும் கர்வம் ஆணவம் இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. அந்த வாழ்க்கையில நடுப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, இடைப்பட்ட நாள்ல, அதுலதான் முழுவதும் கர்வம் ஆணவம் செருக்கு. அதனால அதை நடுவுல உடைச்சு விட்டேன்னு. அப்போ பகவான் என்ன பண்ணுவாரு? பக்தி பண்ற பக்தனுக்கு ஆணவம் செருக்கு இருந்தால் அவனை திருத்தி ஆட்கொள்வார். அது பக்தருக்கு அழகல்ல. அந்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. அப்புறம் சூர்பனகா மேட்ருக்கு வரும். சூர்பனகா இந்த உடல்ல வந்து எந்த பாகத்தை நம்ம வெட்டுவோம்? நம்ம வந்து சிறுநீரத்தை வெட்ட மாட்டோம், இதயத்தை வெட்ட மாட்டோம், கை காலை வெட்ட மாட்டோம்.
ஆனால் நகத்தை வெட்டிக்கிட்டே இருப்போம். நகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நகம் வளரும் போது அதை வெட்டுவோம். அப்போ ராமாயணம் என்ன சொல்லியிருக்குன்னா, சூர்பனகாங்கிற கதாபாத்திரம் இந்த நகத்தோடு ஒப்பிடுகிறது. நகம் என்பது வளர்ந்துகிட்டே இருக்கும். அதான் ஆசைகள், பௌதிக ஆசைகள். இந்த பௌதிக ஆசைகள் வளரும் போது நம்ம கட் பண்ணணும். நெயில் கட்டர், எல்லார் வீட்லயும் நெயில் கட்டர் இருக்கும் இல்லையா? இந்த நகத்தை வெட்டுறது நெயில் கட்டர். இந்த நகம் வந்து இந்த விரலுக்கு மேல வளரும் போது அதை கட் பண்ணிடுவோம். அது வளர விடக்கூடாது. இந்த நகத்தை என்ன பண்ணக்கூடாது? வளர விடக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல வளர்ந்துன்னு அதை கட் பண்ணிடணும். அந்த மாதிரிதான் பௌதிக ஆசைகளை வளர விடக்கூடாது. அந்த பௌதிக ஆசையை வளர விடாம அதை கிருஷ்ண உணர்வுங்கிற நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணணும். கிருஷ்ணா கான்சியஸ்ங்கிற நெயில் கட்டரால அந்த பௌதிக ஆசை, மெட்டீரியல் டிசைர்ஸ், all the material desire to cut into pieces by in the weapon of Krishna consciousness as a nail cutter. கிருஷ்ண உணர்வுங்கிற நகம் கட் பண்ற அந்த நெயில் கட்டரை வச்சு, கருவியை வச்சு இந்த நகத்துக்கு விரலுக்கு மேல வளரக்கூடிய பௌதிக ஆசைகளை கட் பண்ணிடணும். ஆனா சூர்பனகா அதை பண்ணல. அதனாலதான் அவ பக்தி இல்லை. சூர்பனகாக்கு என்னன்னா, நல்லா அனுபவிக்கணும்னு ஆசை. எல்லா பௌதிக வசதியும் அனுபவிக்கணும், எல்லா பௌதிக வசதியும் நானே அனுபவிக்கணும். ஒரு முறை என்னாச்சு, ராவணன் தெரியாதனமா சண்டை போடும்போது சூர்பனையோட கணவரை கொன்னுருவார். தங்கச்சியோட வீட்டுக்காரனு கூட ராவணன் தெரியாம கொன்னுட்டார். அப்புறம் ராவணன் சூர்பனை கிட்ட வர்றார். சூர்பனகா, இன்னைக்கு யுத்தத்துல தெரியாம உன் கணவனை நான் கொன்னுட்டேன். அப்ப கோபம் இல்ல வரணும், அழல்ல செய்யணும், வருத்தப்படணுமே. இப்ப ராவணன் என்ன பண்ணாரு, சூர்பனைக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன ஆஃபர் கொடுத்தாருன்னா, நான் தெரியாதனமா உன் கணவனை கொன்னுட்டேன், நான் வந்து ஜனஸ்தானத்தையே உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய சேவகர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறேன், கரண் தூஷன் 14 ராட்சச சேனைகளையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ அந்த ஜனஸ்தானத்துல வந்து ஒரு மகாராணியாக அப்படி சுத்தி வளம் வரலாம். நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜனஸ்தானத்துக்கு போ, உனக்கு யாரை பிடிச்சிருக்கு, மானிடர்கள் ராட்சசர்கள் யாரை பிடிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஜனஸ்தானத்துக்கு உன்னை ராணி அனுபவிக்கிறேன். அவ்வளவுதான். சூர்பனகை தன் கணவன் செத்து போனதுல மறந்தே போயிட்டான். கணவனாவது என்ன ஒன்னாவது, எனக்கு ஜனஸ்தானமே கிடைச்சிருச்சு, அந்த காட்டுக்கு நான் தான் ராணி, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பௌதிக ஆசைகளால சூர்பனகை வந்து அந்த ஜனஸ்தானத்துல ராணியா சுத்தி வந்தான். அதனாலதான் வந்து சூர்பனகைங்கிற அந்த மென்டாலிட்டி வந்து கட் பண்ணப்படணும். அது கிருஷ்ண உணர்வால ஜெயிக்கணும். அடுத்தது கும்பகர்ணா. கர்ணானா காது. கும்பகர்ணாக்கு என்னன்னா, அவனது புகழை கேட்பதில் ரொம்ப பெருமை அடைவார். யாராவது இப்ப நம்ம கூட பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், யாராவது நம்மளை புகழ்ந்தா ரொம்ப பெருமையா இருக்கும். ஆஹா, சபையில எல்லாரும் முன்னாடி என்ன புகழ்றாங்களே, ரொம்ப பெருமையா இருக்கும். ஒருவேளை யாரும் புகழ் இல்லையா, நம்மளை நாமளே புகழ்ந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ஒருவேளை யாரும் நம்மளை புகழலைன்னு என்ன பண்ணுவோம், நம்மளை நாமளே புகழ்ந்து கேட்டுட்டு இருப்போம். அதுதான் கும்பகர்ணா மென்டாலிட்டி. அப்போ ஒரு நாள் கும்பகர்ணனை, அவன் தூக்கத்துல இருக்கான், அவனை எழுப்பி விட்டாங்க, நீ போய் ஜனஸ்தானத்துல சண்டை போடணும். ராவணன் கேட்கிறாரு, உனக்கு எவ்வளவு ஆர்மி வேணும், எவ்வளவு ராட்சசரும் கூட அனுப்பணும். கும்பகர்ணன் சொன்னா, யாரும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும். அப்ப கும்பகர்ணனுடைய மென்டாலிட்டி என்ன, இந்த யுத்தத்துல நான் என் திறமையை காமிச்சு நானே ஜெயிச்சு நானே புகழடையணும். இதுதான் கும்பகர்ண மென்டாலிட்டி. கும்பகர்ணனுடைய மனோபாவம் என்னது, அந்த பொய் கர்வம், பொய் ஆணவம், பொய் செருக்கு, எல்லா புகழும் எனக்கே கிடைக்கணும், நானே முன்னிலையில் இருக்கணும். அப்புறம் தற்பெருமை பேசிக்கிறது, தன் புகழை யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு கேட்கறது, இதெல்லாம் கும்பகர்ணா. இப்படி ராமாயணத்துல ஓரொரு கதாபாத்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் நாம் எந்த மாதிரி இருக்க வேண்டும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலதான் ராமாயணம் நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்கள், சைத்தன்ய சரிதாமிர்தம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் சுக்ரீவன், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் சூர்பனகா, வாலி, கும்பகர்ணா. இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்களை ராமாயணத்துல பார்க்கலாம். அப்ப ராமருடைய தகுதியை பெறுவதற்கான ராமருடைய கருணை, பகவான் ஸ்ரீ ராமரின் கருணையை பெறுவதற்கான தகுதி என்னது, சுக்ரீவன் மாதிரி எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் ரொம்ப கீழ்நிலையானவன், நான் நிறைய தவறு செய்பவன், அதுக்கப்புறம் என்னால எதுவுமே இயலாது,
பிரபுவுடைய கருணை மட்டுமே நம்பி இருக்கேன், பிரபு தான் எனக்கு உதவி செய்யணும், அவருடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.